தமிழ் குரல் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நாம் உரையாட இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மூத்த தலைவர், தமிழ்நாடு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய செயற்குழு உறுப்பினராக இருக்கக்கூடிய தோழர் கனகராஜ் அவர்கள். வணக்கம் தோழர். வணக்கம் தோழர். கரூர் கொடுந்துயரம், அந்த சம்பவம் நடந்து இன்றைக்கி 18 நாட்களுக்கு மேலே ஆகுது. விஜய் இன்னுமே பாதிக்கப்பட்ட மக்களை போய் சந்திக்கலை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு நிலுவையில் இருக்குது. இந்த இடையில் தமிழ்நாட்டினுடைய எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திமுக அரசையே இந்த விஷயத்தில் குற்றம் சாட்டிட்டு இருக்கிறாரு. காவல்துறை, மாவட்ட நிர்வாகம், இப்படி இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? அதாவது அவர் அப்படி பேசலைன்னா தான் ஆச்சரியம். அவர் சேர்ந்திருக்கிற இடம் அப்படி. நீங்கள் சங் பரிவாரனுடைய டிஎன்ஏலேயே இந்த சதி கோட்பாடு என்பது தான் அவங்க ரொம்ப முக்கியமாக அவங்க கடைப்பிடிக்கிற ஒன்று. எல்லா காலத்துலேயும் நீங்கள் ரைட் ஃப்ரம் த பிகினிங் பார்த்தீங்கன்னா, ஏன்னா அவங்களோட ஆர்கனைசேஷனல் மெத்தடு எல்லாமே ஒரு சதிக்கு உகந்ததாகத்தான் அவங்க வச்சுருப்பாங்க. இப்போ நீங்கள் உலகத்திலேயே பெரிய என்ஜிஓ அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஆனால் உலகத்திலேயே பெரிய என்ஜிஓன்னா அது எங்கேயும் ரெஜிஸ்டர் பண்ணாத என்ஜிஓ. இப்போ ஏன்னா மெம்பர்ஷிப்பு காட்ட வேண்டாம். ஸோ தவறு செய்வதற்கு ஆட்களை சொன்ன பிறகு அவர் எங்கள் மெம்பர் இல்லைன்னா அவங்களால சொல்லிட முடியும். அது மட்டும்தான் காரணமா? இல்லைன்னா ரகசியமாக சமூகத்துக்குள்ளால ஊடுருவ? அதுதான் எல்லாமே சேர்ந்தது தான். இப்போ அவங்க ரகசியமாக ஊடுருவுறது இல்லை. இப்போ அவங்க எல்லா இடத்துலையும் ஊடுருவிட்டாங்க. நீங்கள் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் 33 பேரில் ஒரே ஒரு இஸ்லாமியர் இருக்கார், ஒரு கிறிஸ்தவர் இருக்கார். மீதி 31 பேரில் 9 பேர், நான் சொல்கிறது உச்சநீதிமன்ற நீதிபதிகளில் 31 பேரில் 9 பேர் ஒன்று ஒரு நிகழ்ச்சியிலேயோ பல நிகழ்ச்சிகளிலேயோ விஸ்வ இந்து பரிஷத்தினுடைய நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு அவர்களுடைய கருத்துக்களை ஆதரித்து பேசியவர். எனவே நீங்கள் ஜஸ்ட் லைக் தட் அதை ஒதுக்கி வச்சுட்டுலாம் பார்க்க முடியாது. அது இடி அல்லது அமலாக்கத்துறை அல்லது வருவாய்த்துறை அல்லது சிபிஐ என்று மட்டும் பார்க்க முடியாது. எல்லா இடங்கள்லையும் அவங்க நுழைஞ்சிருக்காங்க. இன்னொன்று, எல்லா ஆர்கனைசேஷனுக்குள்ளேயும் அவங்க ஆட்களை உள்ளே வைக்கிறதுக்கு பார்ப்பாங்க. எனவே இதில் கொஞ்சம் பயிற்சி எடுத்திருக்கார் அவர். நீங்கள் 27ஆம் தேதி சம்பவம் நடக்குது. 28ஆம் தேதி 27 நைட்டு முதலமைச்சர் போகிறாரு. 28 திரு எடப்பாடி பழனிசாமி போகிறாரு. மார்க்சிஸ்ட் கட்சியிலேருந்து அரசியல் தலைமை குழு உறுப்பினர் தோழர் பாலகிருஷ்ணன், திண்டுக்கல் நாடாளுமன்ற உறுப்பினர், அதே போல் நீங்கள் கந்தர்வக்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர், இப்படி பலரும் போகிறாங்க. அதே போல் அன்னைக்கு நயினார் நாகேந்திரன் போயிடுறார், அன்னைக்கு சீமான் போயிடுறார். இவங்க எல்லாருமே பத்திரிகையாளர்களை சந்தித்தாங்க 28ஆம் தேதி. அதில் உங்களுக்கு 29ஆம் தேதின்னு நினைக்கிறேன் நிர்மலா சீதாராமனும் வர்றாங்க, பார்க்குறாங்க. அவங்களும் எந்த கமெண்ட்லாம் அடிக்கலாம். அதுக்கு பின்னால் அண்ணாமலை ஒரு ப்ரெஸ் மீட்டு கொடுக்குறாரு. அதில் தான் அவர் தமிழ்நாடு அரசாங்கம் அதில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் மோசமாகிட்டாங்க, போயிட்டாங்கங்கிற குற்றச்சாட்டுகளை அவர் முன்வைக்கிறார். முன் வச்ச அதே சமயத்தில் வேறு சில விஷயங்கள் வருது. நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒன்று கோலாகல ஸ்ரீனிவாசன் ஒரு ஆர்எஸ்எஸ்காரர், பத்திரிகையாளர்னு சொல்லிக்கிறாரு. அஃப்கோர்ஸ் பை ப்ரொஃபஷன் அவர் பத்திரிகையாளராக கூட இருக்கலாம். அவர் என்ன சொல்கிறாருன்னா, விஜய்க்கு வேறு வழியே இல்லை, பாஜக தேசிய, அவர் சொன்ன வார்த்தை தேசிய ஜனநாயக கூட்டணி, பாஜகன்னு கூட சொல்ல, தேசிய ஜனநாயக கூட்டணி சார். அப்புறம் குருமூர்த்தியை இவங்கெல்லாம் பார்க்குறாங்க அப்படின்னு இது வருது. இதுக்கிடையில் இவர் அஃபிஷியலாக பாஜகன்னு சொல்கிறதுல கோலாகல ஸ்ரீனிவாஸ், ஆனால் ஆசீர்வாதம் ஆச்சாரி அவங்களுடைய அகில இந்திய தலைவர்களில் ஒருவர். அவர் சொல்கிறாரு, ஆமாம் அவங்க இங்கே வர்றது தான் அவங்களுக்கு பாதுகாப்பு அப்படின்னு. இதுக்கு பின்னால் தான் டோன் மாறுது. அப்போ எடப்பாடி பழனிசாமியிடம் இருந்த கொஞ்சம் நஞ்ச நேர்மைகளையும் விட்டுவிட்டு ஆர்எஸ்எஸ் பாணியை நம்ம கடைப்பிடிக்கிறது அப்படின்னு முயற்சி எடுத்திருக்காரு. அதனால் அவர் சொல்கிறார். நான் என்ன சொல்கிறேன், தமிழ்நாடு அரசாங்கம் அல்லது காவல்துறை 100% சரியாக பண்ணுச்சா இல்லையாங்கிறதெல்லாம்
விசாரிக்கப்படணும், தவறு செஞ்சுருந்தால் அதிகாரிகள் தண்டிக்கப்படணும். ஆனால் நீங்கள் இவங்க எழுப்புகிற இந்த இது இருக்குல்ல, நீங்கள் சதி கோட்பாடு ஆர்எஸ்எஸ் அப்படின்னு நான் சொல்லும்போது சிலருக்கு அது ஒரு பெரிய, நீங்கள் வேணுகோபால் கமிஷன் கன்னியாகுமரி மாவட்டத்தில் நடந்தால் மண்டைக்காடு கலவரம். அப்போ இந்து பெண்கள் பாலியல் வன்முணர்வுக்கு உட்படுத்தப்பட்டு தூக்கி கடலில் வீசப்பட்டார்கள் அப்படிங்கிறத யார் சொன்னாங்கன்னு இருக்கு. கடைசியில் அவர் என்னெல்லாம் சொல்லும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்தியா ஒரு ஜனநாயக நாடு, நிறையா டெவலப் ஆக வேண்டியிருக்கு, இந்த டெவலப்மெண்ட்டுக்கெல்லாம் ஆர்எஸ்எஸ் ஒரு பெரும் தடை. ஆனால் ஆர்எஸ்எஸ்க்கு தடை விதிக்க முடியாது ஒரு ஜனநாயக நாட்டில். ஆனால் எல்லா அரசியல் கட்சிகளிடமும் நான் வேண்டிக் கொள்வது, நீங்கள் ஆர்எஸ்எஸ்க்கு எதிராக அதில் நீங்கள் பிரச்சாரத்தை உங்களுடைய கூட்டங்களில் சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ 2-3 வருஷத்துக்கு முன்னால் நம்ம பார்த்தோம், ஒரு மாணவி, அரியலூர் மாணவி தஞ்சாவூரில் தற்கொலை செஞ்சுக்கிறாங்க. ஆனால் திடீர்னு என்னவா அதை மாற்றுறாங்க அப்படின்னு சொன்னால், அது ஒரு மத மாற்றத்துக்கான நிர்பந்தத்தால் அவர் இங்கே தற்கொலை செய்து கொண்டாங்க. தமிழ்நாடு முழுவதும் ஆர்ப்பாட்டம் நடத்துகிறாங்க. அப்புறம் இவங்க கோர்ட்டுக்கு போகிறாங்க, சிபிஐ கிட்ட கொடுங்க அப்படின்னு. நீதிபதி ஜிஆர் சாமிநாதன் போலீஸையும் கேட்கல, தமிழ்நாடு அரசாங்கத்தையும் கேட்கல, சிபிஐயையும் கேட்கல, சிபிஐக்கு மாற்றிடுறாரு. ஆனால் அப்போ அவங்க உருவாக்குனது தமிழ்நாடு முழுவதும் கீழே வர போய் என்ன சொல்லிட்டாங்க, மதமாற்ற நிர்பந்தம், தமிழ்நாடு முழுவதும் இது நடக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. பட் சிபிஐ விசாரிச்சுட்டு என்ன சொல்லிச்சு, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிடுச்சு. நீங்கள் ஒருவேளை சிபிஐயில் இன்னும் கொஞ்சம் அதிகமாக போய் அப்படி பண்ணியிருந்தாங்கன்னா என்ன நடந்திருக்கும். சரி, அந்த சமயத்தில் தேசிய குழந்தைகள் ஆணையம் இங்கே வந்து விசாரிச்சுட்டு போச்சு. அந்த ஆணையம் தன்னுடைய ரிப்போர்ட்டை ஏன் வெளியே விடலை? இப்போ வர்றாங்க போகிறாங்கல்ல, நான் நீங்கள் கும்பமேளாவுக்கு இப்பவும் ஒரு வந்துட்டு போனாங்க. அதில் வந்த அந்த காம்பினேஷனை பார்த்தீங்கன்னா, கோழிமாறவன் சொன்னது ஒரு ஆள், பிஜேபிக்கு ஓட்டு போடாதவன் ராமரின் பிள்ளைகள் இல்லைன்னு சொன்ன ஒரு ஆள், நீ இஸ்லாமியர்கள்லாம் வந்து பாகிஸ்தானுக்கு போகணுன்னு சொன்ன ஒரு ஆள், அந்த டீமினுடைய தலைவர், அவர் தான் ப்ரெஸ் எல்லாம் மீட் பண்ணார். தேஜஸ்வி சூர்யாவை பற்றி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், பெங்களூரில் எந்த அளவுக்கு வந்து ஒரு கம்யூனல் ஃப்ளாரப்புக்கு காரணமாக இருந்த ஆளுன்னு. இவங்கெல்லாம் தான் வராங்க. ஸோ நீங்கள் தமிழில் ஒரு சொலவடை சொல்லுவோம்ல, சாத்தான்கள் வேதம் ஓதுவது அப்படின்னா, இல்லை, வேதம் ஓதுறதுக்காக எல்லா சாத்தானும் ஒன்றா சேர்றது அப்படிங்கிற மாதிரி தான் நீங்கள் இதை பார்க்கணும். இதனுடைய தாக்கம் அவர்கிட்ட இருக்கிறதுனால சொல்கிறார். அவர் என்ன சொல்லணும், இல்லைன்னா ஒரு காங்கிரீட்டாக சொல்லணும். இப்போ அவர் சொன்னார் மின்சாரத்தை ஆஃப் பண்ணாங்க அப்படின்னு, ஏதாவது ஒரு ஃபுட்டேஜ் அவரால் காமிக்க முடிஞ்சதா? இப்போ அவங்களே என்ன சொல்கிறாங்க, அந்த ஜென்ரேட்டர் வச்சோம்மா ஸ்பெஷலால். ஆமாம், வேறு இங்கே இன்னொரு விஷயம் என்னென்னா, அப்படியே ஆஃப் பண்ணியிருந்தால் தப்பு இல்லை, ஏன்னா அவங்க தான் கேட்குறாங்க இதை ஆஃப் பண்ணி கொடுங்க எங்கள் தலைவர் பேசும்போது. ஆனால் அப்படி ஒரு சம்பவமே நடக்கல, அதை சொல்லிக்கிட்டே இருந்தார். ஆனால் அவர் சொல்லிட்டு போன பிறகு பலரும் அதை பேசிக்கிட்டே இருக்காங்க. இன்றைக்கி வர அவர் அது தப்புன்னெலாம் சொல்லலை. அது அவருடைய வழக்கம். அவர் தமிழ்நாடு என்ன சீரழிஞ்சாலும் பரவாயில்லைன்னு அவர் நினைக்கிறாரு. அதனால் அவர் அப்படி சொல்லிகிட்டு இருக்கார். இல்லை, இது விவரம் தெரியாதவங்க சோசியல் மீடியாவில் ஒரு விஷயத்தை பரப்பிட்டு இருப்பாங்க, அதுங்கிறது வேற. எல்லாம் எதுவுமே தெரியாமல் வழக்கமாகவே வரதான். ஆனால் அரசியல் கட்சி தலைவர்களும் இதை வந்து கொண்டு அடுத்தடுத்த கட்டத்துக்கு போயிட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கும் பேசிட்டு இருக்கிறாங்க. இவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் வந்து விஜயை கொல்ல சதி இருக்குது, அதனால அவர் கரூருக்கு போகலை அப்படின்னு சொல்லி அபாண்டமான குற்றச்சாட்டை சொல்கிறாரு. அதைத்தான் நான் சொல்கிறேனே, அது ஆர்எஸ்எஸ்னுடைய அரசியல் டிஎன்ஏ. நீங்கள் எல்லா காலத்துலையும் புரிஞ்சுக்கங்க. அவங்கனால இதை தவிர வேறு விதமாக பேசவே முடியாது. அதுதானே நான் சொல்கிறேன். அவங்க அந்த சதி கோட்பாட்டிற்குள் இயங்குகிற ஒரு அமைப்பாக அது இருக்குது. எனவே அவங்க அப்படி தான் பேசுவாங்க. நீங்கள் வந்து அவர் கொல்ல சதின்னு இன்றைக்கி வர விஜய் சொல்லலை. இவங்க விஜயை சொல்லணும்னு நினைக்கிறாங்க. விஜய் என்ன சொல்கிறாரு, நான் போகணும்னு நினச்சேன், ஆனால் வந்து போலீஸ்காரங்க வேண்டான்னு சொல்லிட்டாங்க. அதுவும் உண்மை கிடையாதுன்னு வச்சுங்க. ஏன்னா அப்போனா அவர் சொல்லணும், அவருடைய டைம் ஷெட்யூலில் இத்தனை மணிக்கு நான் கீழே இறங்கினேன், இந்த அதிகாரியை நான் பார்த்தேன், அவர் தான் சொன்னார் போக சொன்னார் அப்படின்னு. அப்படி சொல்லியிருந்தால் அவர் திருச்சியில் ஏர்போர்ட்டில் அவர் பதில் சொல்லியிருக்க முடியும். ஆமாம். அப்போ எனவே இப்போ எல்லாரும் ஒரு இவங்க எல்லாம் ஒன்றா சேர்றாங்க, சதி கோட்பாட்டாளர்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து அப்படி சொல்கிறாங்க. இது வந்து பாஜகவை எடப்பாடி அவர்கள் நம்பாமல்
பாஜகவினால நமக்கு இழப்பு தான் வரும், அதனால விஜயை நம்ம கூட்டணிக்குள்ளால கட்சிக்குள்ளால கொண்டு வந்தால் அது நமக்கு ஒரு பலமாக இருக்கும் அப்படிங்கிற சுயநலத்தினுடைய அடிப்படையில் எப்படி பேசுகிறாரா? இல்லை, அதை இவரால் பண்ண முடியாது. இவர் பயந்து போய் தானே அங்கே போகிறாரு. போன தடவை ஏன் நான் 21லையும் கிடையாது, 24லையும் கிடையாது, 26லையும் கிடையாதுன்னு அவர் தானே சொன்னார். யாராவது 26ல் கூட்டணி வச்சுப்பீங்களான்னு யாராவது கேட்டாங்களா? அவர் தான் சொன்னார். ஆமாம், வெளிப்படையாக அறிவிச்சார். பிறகு ஏன் போனார்? அவருக்கு இருக்கிற பயத்தில் போனார், உங்கள் கூட்டாளிகளுக்கு இருக்கிற பயத்தில் போனார். எனக்கு தெரிஞ்சு இந்த கூட்டணி வைக்கிறதுக்கு முன்னால் திரு சிவி சண்முகம், திரு கடம்பூர் ராஜு, இப்படி அதில் இருக்கக்கூடிய தலைவர்கள் வெளிப்படையாகவே ஆர்எஸ்எஸ் சம்மந்தமாக பேசியிருக்காங்க, பிஜேபி சம்மந்தமாக பேசுகிறாங்க. ஆர்எஸ்எஸ் சம்மந்தமாக பேசுனாங்களான்னு எனக்கு தெரியல, பிஜேபி சம்மந்தமாக கடுமையாக பேசியிருக்காங்க. இதில் ஒரு சிலர் நாங்கள் பிஜேபியோடு சேர்ந்ததுனால எங்கள் வாக்குகள், அதாவது 15 முதல்ல திமுகவுக்கு எடுத்து வச்சுட்டு தான் அப்புறம் எங்களுக்கு என்ன ஆரம்பிக்கிறாங்க, அந்த அளவுக்கு அந்த ஓட்டுக்கள் எங்களை விட்டு வெளியே போயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அப்போ என்னன்னா, இன்னைக்கு அவர் அதை விட்டுட்டு வர முடியாது, வர மாட்டார். அவ்வளவு துணிச்சல் அவருக்கு கிடையாது. அப்படி ஒருவேளை வந்தால் அது பிஜேபியினுடைய சம்மதத்தோடு தான் நடக்குமே தவிர பிஜேபியை உதாசீனம் செய்துவிட்டு என்று நீங்கள் பார்க்க முடியாது. இது இப்போ விஜயோட குருமூர்த்தி அவர்கள் பேசிகிட்டு இருக்கிறாரு, ஷீட் ஷேரிங் பற்றி பேச்சுக்கள் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு வாதம் முன்வைக்கப்படுது. விஜய் அவர்கள் 100 சீட்டு கேட்குறதாகவும் பேச்சுக்கள் அடிபடுது. இதை எப்படி புரிஞ்சுக்கிறது குருமூர்த்தியினுடைய இந்த செயல்பாடு? இல்லை, அது ஒரு வகையில் நல்லதுன்னு எனக்கு தோணுது. எல்லாரும் ஒட்டுமொத்தமாக எக்ஸ்போஸ் ஆகிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் அதில் ஒன்றும் அவருக்கு விஜய் 2014 நரேந்திர மோடி பிரதமர் வேட்பாளர் என்று அறிவிக்கப்பட்ட பின்னணியில் சென்னைக்கு வரும்போது அவரை பார்க்குறதுக்கு ரொம்ப முயற்சி பண்ணார், பார்க்க முடியலை. பிறகு கோயம்புத்தூர் வந்த பிறகு போய் பார்த்தார். பார்த்துட்டு அவர் பத்திரிகையாளர்கள்ட்ட சொன்னது என்னன்னு இப்போவும் இருக்குது. அவர் குஜராத்தில் ஏராளமான நல்லது செஞ்சுருக்காரு, அவரை போய் பார்த்தேன் அப்படின்னார். அஃப்கோர்ஸ் அப்படி ஏமாந்த பலரும் இருக்காங்க அரசியலில், ஏமாந்த அல்லது அரசியலுக்காக பேசணும். ஆனால் அவங்கெல்லாம் மாறி வந்துட்ட சூழலில் திரும்ப போய் விஜய் அங்கே நிற்க மாட்டார்னு சொல்ல முடியாது. அதனால தான் அவர் ஃபாசிசம்னா அவர் என்ன நினச்சிட்டு இருந்தார், ஃபாசிசமாக பாயசமானு பேசுகிறது இருக்குல்ல, அவங்கக்கிட்ட நிறையா பேர் போய் உள்ளே போயிருக்காங்க. இப்போ நிர்மல்குமார் உங்களுக்கு வெளிப்படையாக தெரிஞ்ச ஒருத்தர், மற்றவங்கெல்லாம் யாருன்னு நமக்கு தெரியாது. ஆனால் ஆதவ அர்ஜுனா டெல்லிக்கு போகிற ஃப்ளைட்டில் அவர் எதுக்காகவும் போகட்டும், சொந்தக்காரியர், அதில் ஸ்பெஷல் கமாண்டோஸ் போக வேண்டிய அவசியம் என்ன வந்தது அப்படிங்கிற கேள்விக்கு பதில் சொல்கிறேன். திடீர்னு இவருக்கு ஒய் பிரிவு பாதுகாப்பு எதுக்காக கொடுத்தாங்கங்கிற கேள்வி இருக்குது. அப்புறம் இவங்க எல்லாம் ஒன்றா சேர்ந்து எப்படி பேசுகிறாங்கங்கிறது இருக்குது. இது எல்லாத்தோடும் சேர்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அவர் விஜய் சுயமாக முடிவெடுக்க முடியாத ஒரு சூழலுக்குள் அவரை இருத்தி வைத்து விட்டார்கள் என்று தெரிகிறது. ஆனால் அந்த கூட்டணி அமைஞ்சால் என்னையை பொறுத்தவரையில் அது நல்லதுன்னு தான் நான் நினைக்கிறேன். தரவாக எக்ஸ்போஸ் ஆயிடுவாங்க. ஏற்கனவே விஜய் பற்றி விஜய்க்கு இங்கே இருக்கக்கூடிய அரசியல் களநிறங்கள் தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் அவருடைய தந்தையை என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், அவரை ஒரு குரூப் தூக்கி வச்சுட்டு ஒரு கைதி மாதிரி வச்சுட்டு அவங்களுடைய கட்டுப்பாட்டில் தான் அவர் இருக்கிறாரு, அவங்க சொல்கிறது தான் அவர் கேட்குறாரு. எப்படியாவது விஜய் அவர்கள் இந்த சூழ்நிலையை பயன்படுத்திக்கிட்டு கட்சியை விட்டுட்டு வெளியில் வந்துடணும் அப்படின்னு சொன்னதாக ஒரு தகவல் வந்திருக்கு. இல்லை, எனக்கு தெரியல. அதாவது விஜய் சம்பந்தமாக வர்ற எல்லாத்தையுமே தகவல், செல்வதாக தகவல், சந்திக்கவிருப்பதாக தகவல், பேசியதாக தகவல்னு வருது தவிர காங்கிரீட்டாக வரல. அந்த அப்பா பையன் ரிலேஷன்ஷிப்பு எப்போதுமே சிக்கலாக தான் இருந்தது. புஷி ஆனந்த் கையில் இவர் இருக்கார், அப்புறம் எம்ஜிஆர் மாதிரி இவர் வரணும்னு நினச்சது தப்பா அப்படி இப்படின்னா. எனவே இப்போ அதுக்குள்ளே அரசியலை விட்டு வெளியே வரணும்னு அவர் சொல்கிறது, அரசியல் அவர் நினைக்கிற மாதிரி எவ்வளவு சொகுசான விஷயமாயிருச்சு அரசியல்னு யோசிக்க தோணுது. எந்த தொழிலையும் நீங்கள் நல்லா சம்பாதிக்கலாம், ஃபேமோடு இருக்கலாம், அது பிரச்சனை இல்லை. நீங்கள் நல்ல பைலட், நல்ல சமையல்காரனாக இருக்க வேண்டும் என்று அவசியம். பைலட்டோடு கம்பேர் பண்ணும்போது சமையல் ஒரு கௌரவமான வேலை இல்லைனோ, அதிக சம்பளம் வராத வேலைனோ நீங்கள் நினைக்கலாம்.
ஆனால் அதுக்காக பைலட் அதுக்கு சமைக்க வச்சிங்கன்னா எல்லா பைலட்டும் நல்லா சமைச்சிருவாங்கன்னு அர்த்தம் கிடையாது. எனவே நல்ல நடிகராக கலைஞராக இருக்கக்கூடிய ஒருத்தர் வந்து நல்ல அரசியல்வாதியாக இருக்க வேண்டுமென்றால் அவர் தேசிய சூழல், தமிழ்நாட்டினுடைய சூழல் இது குறித்து புரிஞ்சிருக்கணும்ல. தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் உலகம் முழுவதும் பேசப்பட்ட சாம்சங் இஷ்யூ. விஜய் என்ன பேசினார்? அவருக்கு ஃபீல்டுக்கெல்லாம் வர முடியாது. ஃபீல்டுக்குள்ளே போய் நின்று அதுக்குள்ளேயே இருக்கிறவங்க இருக்காங்க, அடி ஊதப்பட்டவங்க இருக்காங்க. இதை பற்றிலாம் கவலைப்படாமல் அப்படியே ரொம்ப சிம்பிளாக வந்து கொஞ்சம் நம்ம 30 ரூபாய்க்கு கொடுக்குற டிக்கெட்டை 200 ரூபாய்க்கு கொடுத்தாலும் வாங்குறவங்க அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. பார்த்தீங்களா, அந்த டீம் மேலே அவர் நம்பிக்கை வச்சுருக்காரு. அதனால் அவர் சுயமாக முடிவெடுப்பதற்கான வாய்ப்பு இல்லை. ஆனால் அந்த சுயம் அவர் சொன்ன மாதிரி ஒரு குரூப்புன்னு சொல்கிறத தாண்டி நான் என்ன நினைக்கிறேன்னா, இப்போ பிஜேபி கையில் அவங்க இருக்காங்களோங்கிற சந்தேகம் வர்றது மாதிரி பிஜேபி இவங்களோட நெருக்கம் காட்டுறாங்க. ஆனால் விஜய் அவருடைய அது அந்த கட்சியினுடைய அழிவில் தான் அது முடியும். இப்போ விஜய் கட்சியாவது இப்போ தான் வந்திருக்கு. அஸ்ஸாம் கணபரிஷத்து வந்து அந்த ஸ்டூடெண்ட் யூனியன் மூலமாக ஆட்சி பொறுப்புக்கு வந்தவங்க 3 தடவை முதலமைச்சராகவே இருந்தாங்க. ஸ்டூடெண்ட் லீடராக வந்து முதலமைச்சராக பிரஃபுல்ல குமார் மகந்தா. பட்டு இந்த கடைசி தேர்தலில் அவங்க ஜூனியர் பார்ட்னர் 2 சீட்டும் என்னவோ நின்னாங்க. அஸ்ஸாமில் மெஜாரிட்டி சீட்டு இவங்க கண்டஸ்ட் பண்ணாங்க. பெங்காலுக்கு வெஸ்ட் பெங்காலுக்குள்ள அங்கிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜஸ்வந்த் சிங், இராணுவ அமைச்சராக இருந்த அவர் குர்கா நேஷனல் ஃப்ரண்ட் ஆதரவோடு தான் போட்டிட்டு அவர் அங்கேருந்து ஜெயிக்கிறாரு. குர்கா நேஷனல் ஃப்ரண்ட் எங்கேயும் ஜெயிக்கலை. இப்போ குர்கா நேஷனல் ஃப்ரண்ட் இல்லை. சரியா? இதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா முப்தி முகமது சையத் வந்து இவரோட கூட்டணி சேர்ந்தாங்க. அந்த அரசாங்கத்தில் பாதியை கவுத்து விட்டு வந்தாங்க. மாயாவதி தனியாக நின்று ஜெயிச்சு முதலமைச்சரானவர் இவங்களோட போன பிறகு இப்போ எங்கே இருக்கார்? சரத்குமார் பெரிய கட்சியாக சின்ன கட்சியாரெல்லாம் நீங்கள் பேச வேண்டாம். ஆனால் ஒரு கட்சி வச்சுருந்தார். அது என்னது சீட்டு பேச போனவங்கள கட்சியில் சேர்த்தாங்க. சரத்பவார் கட்சியை உடைச்சாங்க. இங்கே எல்லா இடத்துலையும் நான் சொல்கிற சதி கோட்பாட்டை நீங்கள் இதுக்கு அப்படியே நேரடியாக நீங்கள் இவங்கள மட்டும் இல்லை, இவங்க 84 கட்சி ஆரம்பிக்கும் போது அந்த தினத்திலிருந்து இவர்களை ஆதரித்த 2 கட்சிகள் உண்டு. ஒன்று சிவசேனா மகாராஷ்டிரா, இன்னொன்று அகாலிதளம். இந்த 2 கட்சியுமே உடைச்சாங்க. அதில் ஜூனியர் பார்ட்னராக பிஜேபி போச்சு மகாராஷ்டிராவில். அப்புறம் சீனியர் பார்ட்னர் ஆச்சு. அப்புறம் 50-50ங்கிறத கூட அவங்க ஏற்றுக்கிறதுக்கு தயாராக இல்லை. அகாலிதளமும் அப்படி தான். எனவே அவங்கள பொறுத்தளவில் நீங்கள் வந்து விஷத்தோட நஞ்சை கலந்தாலும் நஞ்சோட விஷத்தை கலந்தாலும் அது நஞ்சாவது என்பது உறுதி. இங்கே அந்த சதி கோட்பாட்டில் சிக்க போகிறது எடப்பாடி அவர்களா இல்லைன்னா விஜய் அவர்களா? எடப்பாடி ஆல்ரெடி சிக்கிட்டாருன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா விஜயை அவங்க சிக்க வைக்கிறதுக்கு அவங்க வந்து இந்த முறை ஜெயிக்கிறதா இல்லையாங்கிறதெல்லாம் பிரச்சனை அவங்களுக்கு. அவங்கள பொறுத்தளவில் அதிமுகவை டெசிமேட் பண்ணிட்டு திமுக வர்சஸ் பிஜேபின்னு வரணுங்கிறது தான் அவங்களுடைய நோக்கம். இது இடையில் இவர் விஜய் வந்துட்டார், கொஞ்சம் கூடுதலான அவருக்கு 20% மேலே வாக்கு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. பட் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றும் சொல்கிறாங்க. சில பேர் சொல்கிறாங்க அது ஆரம்பத்தில் போனது அப்புறம் டவுன் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அது நமக்கு தெரியல. ஆனால் இந்த புதிய ஆளும் இல்லாமல் போயிட்டாருன்னா ஸோ அது திமுக வர்சஸ் பிஜேபின்னு வரணும். இந்த தேர்தலில் இல்லைன்னா பரவாயில்ல, லாங் டேர்மில் நம்ம அதை வச்சுக்கலாம். நெடுங்கால திட்டம்னு ஒன்று வச்சுருக்காங்க. அவங்களுக்கு தெரியும். இப்போ நீங்கள் வந்து சுவேந்து அதிகாரி திரிணாமுல் காங்கிரஸ், இப்போ அவர் தான் மேற்கு வங்காளத்தில் இவங்க கட்சியின் சார்பாக எதிர்க்கட்சி தலைவர், சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர். இந்த ஹேமந்த் பிஸ்வா சர்மா அஸ்ஸாம் காங்கிரஸ்லேருந்து வந்தார், அவர் தான் இப்போ அங்கே முதல்வர். நீங்கள் அதனால் நீங்கள் வந்து அவங்க இதை பற்றியெல்லாம் கவலைப்பட மாட்டாங்க.
இருக்கிற வரை உங்களை உறிஞ்சி அவங்கள முகமாக வைத்துக்கொண்டு எடுப்பது என்பது அவங்களுடைய வேலை. நஜ்மா ஹப்துல்லா இப்போ எங்கே இருக்காங்க? நீங்கள் ஷானவாஸ் ஹுசைனை கொஞ்ச நாள் தங்கள் முகம்னு சொன்னாங்க, இப்போ எங்கே இருக்கார்? இப்படியா நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவங்க தேவை வந்தால், நீங்கள் நான் சதி கோட்பாடுன்னு சொல்கிறேன்ல, தப்பாக எடுத்துக்காதீங்க. அவங்க ஜனசங்கம் சொன்ன தமிழ்நாட்டினுடைய முதல் தலைவர் ஒரு கிறிஸ்தவர், டாக்டர் ஜான். ஜனசங்கம் அப்படி ஒரு முயற்சி பண்ணி பார்த்து முடியாமல் போகுதுன்னு வச்சுக்கோங்க. அவர் அப்போ சுதந்திரா கட்சியில் இருந்தார், பிறகு இவங்க பிடிச்சு அவரை தலைவராக்குறாங்க. பட் காலன்ற முடியலைங்கிறதுக்கு முன்னால் தான் தமிழ்நாடோ எங்கேயோ நம்முடைய வழக்கமான அந்த சதி செயல்கள், அது மண்டைக்காடு, அப்புறம் மீனாட்சிபுரம் மதமாற்றம், அப்புறம் கோயம்புத்தூர் இஸ்லாமிய வியாபாரிகளுக்கு, இந்த 3 இடத்துலையும் கால் ஊன்றான். எனவே அவங்களுக்கு இதை பற்றி கூச்ச நாச்சம்லாம் ஒன்றுமே கிடையாது. தொடர்ந்து பேசுவோம் அரசியல் நிகழ்வுகள் எப்படி நடக்க அப்படிங்கிறத. உங்களுடைய நேரத்திற்கும் கருத்திற்கும் நன்றி.